10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே பூசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம், அதை காட்டுறேன். பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு பன்னீர் வந்து 300 கிராம் பன்னீர், 5 தக்காளி, 4 வெங்காயம், பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம், பட்டரு ஒரு 50 பட்டரு, பூண்டு ஒரு பூண்டு, முழு பூண்டில் 1 செதுக்கி வச்சிருக்கிறேன். செய்கிறத காட்டுறேன். அதை சட்டி அடுப்பில் வச்சு அந்த பட்டரை இதில் போடுறோம். பட்டரை நல்லா வந்து கரைஞ்ச பிறகு உருவி வந்துட்டோம்னா பூண்டை போட்டு வதக்குறோம். பூண்டை போடுறோம். பூண்டு நல்லா வதங்கின சவத்துக்கு வதங்கி வந்தவுடனே மற்றதெல்லாம் போடணும். பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். நல்லா இறங்கி அது செவந்து வந்தவுடனே தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு திரும்ப அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்படி நல்லா செவந்து வந்த பிறகு இந்த வதங்கி செவந்துருச்சு பாருங்கள். செவந்த பிறகு தக்காளியை போடணும். இந்த வாசம் மணமாக வந்த பிறகு தக்காளி போடணும். அறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை தக்காளியில் போடணும். தக்காளி, பூண்டு, வெங்காயம் 3ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். பட்டர்லையே வதக்கி விட்டு எடுத்து நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கணும். தேவையான அளவு நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கிறோமா, அதில் உப்பை போடணும். உப்பு போட்டால் கொஞ்சம் சட்டுன்னு வதங்கிடும். கொஞ்சம் தறுக்குன்னு நிற்காமல் வதங்கிடும் உப்பு. இப்போ வதக்கியாச்சு, ரெடி ஆகிடுச்சு தக்காளி, வெங்காயம், பூண்டு. இப்போ வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு அது போடும்போது காட்டணும். நான் செய்கிறதுக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். அது வந்து வதக்கி விட்டு அது ஆறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு இடையில இதை நான் செய்கிறதுக்குள்ளதை காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து காலையிலேயே ஈஸ்ட்டு போட்டு பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். 1 கிலோ மாவு பிணைஞ்சு இருக்கிறேன். அதில் வந்து நல்லா இப்படி குத்தி விட்டு நல்லா மெதுவாக கொடுக்கும், மெதுவாக ஆகும். நீங்கள் வந்து ஒரு 5 மணி நேரம் பிணைஞ்சு வைக்கணும். காலையில் இப்போ அவளுக்கே பிணைஞ்சிட்டோம்னா 5 மணி நேரம் இருந்துச்சுன்னா இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு செய்கிறதுக்கு தேவையாக்கும். அப்படி தான் பிணைஞ்சு வச்சுருக்கிறோம். மெதுவாக இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்படி வந்து இப்படி இதாக வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். செஞ்சுக்கிட்டு காட்டுறேன். 100 கிராம் கணக்கில் போடணும். 100 கிராம் போட்டு வதக்கணும். இப்போ இதில் 100 கிராம் போட்டு நல்லா உருவணும். நல்லா உருவி இட்ட பிறகு அந்த அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த கலவையை அதில் ஊற்றிடணும். இந்த ஊற்றுறேன். அரை பவனை மிக்ஸி கழுவி தண்ணியை ஊற்றி அதையும் போட்டு நல்லா வந்து நல்லா இது கொதிக்கணும். இந்த பச்சை வாசம், அதில் பச்சை வாசம் இல்லை, வதங்கிட்டோம். இருந்தாலும் அதில் வாசம் இருக்கும் கொஞ்சம். அதனால் அது போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கி வரணும். எங்கள் வீட்டில் சிக்கன் மசாலாவில் 2 கரண்டி போடுறேன். நல்லா அப்படி கொதிச்சு நல்லா வற்றி வந்துடுச்சு. அதில் 2 கரண்டி. சிக்கன் 65ல் ஒரு 2 கரண்டி.
மேகி மசாலாவில் ஒரு பாக்கெட்டு போடுறேன். ஒரு 200 எண்ணெய் ஊற்றிடணும் இதில். திரும்ப நல்லா அதே டப்புன்னு தெரிச்சுக்கிட்டு வருதும், அது கொதிச்சுக்கிட்டு வரும்போது அப்போ வந்து ஒரு 200 எண்ணெயை ஊற்றி ஒரு அரை கோவலை தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு பன்னீர் அதில் போடணும். இந்த பரோட்டா உருண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது பரோட்டா உருண்டை நான் போட்டு இருக்கிறேன், பார்த்துருப்பீங்கள்வா. வாசிங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். பன்னீர் இப்போ நல்லா பன்னீர் வெந்துருச்சு, நல்லா இதுவும் திணுங்கி வந்துருச்சு. ஆனமும் அது கூட சேர்ந்து மசாலாவும் இப்போ வந்து கிரீம் ஊற்றிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இதை இறக்கிடலாம். பசியாரையெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, அதுக்கு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்து எங்களுக்கு இது கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ நாளைக்கு போட்டு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.